ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கலாங்க. ஏற்கனவே ஒரு மாடு இந்த தொட்டியில் தண்ணி குடிச்சிருச்சு. இன்னொரு மாட்டுக்கு வந்து தண்ணி வைக்கலாங்க. இப்போ தண்ணி குடிக்கிற அந்த கண்ணுக்குட்டி போட்டிருக்கு இல்லைங்களா, அந்த மாட்டுக்கு வந்து இப்போ தண்ணி வைக்கலாம். எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவிலேயே சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த பெரிய குடத்துல ஒரு தண்ணி ஊற்றுறாங்க. இது வந்து ஒரு 18 லிட்டரு குடம், சரிங்களா? இன்னொரு 2 லிட்டரு கிட்ட ஊற்றுறேன், சரிங்களா? போதும். ஒரு 20 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன், சரிங்களா? இப்போ வந்து மாட்டு தீவனம் எடுத்துகிட்டு வரேன். இது வந்து நெல்லந்தவிடுங்க, ரைஸ் மில்லில் அரைச்ச நெல்லந்தவிடு தான். இது வந்து கொஞ்சம் தான் போடுறேன். இது போட்டால் வந்து ஒரு நேரம் வந்து ஃபேட் இன்க்ரீஸ் ஆகும், ரேட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக போட்டேன். இப்போ எதுக்கு போடுறேன்னா, மாட்டு தீவனமாக போட்டால் சீக்கிரம் தீர்ந்து போயிடுதில்ல, அதனால் இதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஒரு படி மட்டும்தான் போட்டேன், அவ்வளோதான். இந்த தீவனமும் தீந்துருச்சு, சரிங்க. இப்போ குச்சி தீவனம் அதையும் எடுத்துகிட்டு வரேன் பாருங்கள். இது வந்து குச்சி தீவனங்க. வந்து எஸ்கேஎம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. எங்கள் சைடு எல்லாமே இது தான். இது வந்து ஒன்று பார்த்திங்கன்னா அது உடஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் வந்து இது இந்த மாதிரி உடஞ்சிருச்சு, தூளாக ஆயிடுச்சு. இதை வந்து ஊற வைக்கணும். நல்லா ஊற வச்சோன்னா பொறன்னு வருங்க. இந்த வெயிலுக்கெல்லாம் போட்டு ஊற வச்சு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சு விட்டோம் அப்படின்னா நல்லா பொறன்னு வரும். மாடு நல்லா தண்ணி குடிச்சுக்கிடுங்க. இப்போ வந்து தொட்டி இல்லாதனால எங்கள் வீட்டில் வந்துட்டு ஏற்கனவே குடிக்க விட்டுட்டு இப்போ இந்த மாட்டுக்கு நான் போட்டு குடிக்க விட போகிறேன். இல்லைன்னா ஊற வச்சு தாங்க குடிக்க விடுவோம். இது வந்து இந்த படி வந்து 1 கிலோ பிடிக்கும், சரிங்களா? இந்த படியில் 2 படி எடுத்திருக்கேன். 2 கிலோ போட்டுறேன் நான். இது வந்து ரேஷன் அரிசி கூழுங்க. இது வந்து ரேஷன் அரிசி மட்டும் இல்லாமல் ரேஷன் அரிசி நம்ம விளைய வச்சுருக்கோம், மக்காசோளம், அப்புறம் வந்து சோளம் ஏதாவது மீதி எடுத்து வச்சுருப்போம், விதைக்கு வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வீட்டில் இருக்கிறது. அந்த மாதிரி கம்பு, பருத்தி கொட்டை சேர்த்துருப்பேன். 2வது வந்து மக்காசோளம் மெயினாக இருக்கும் எங்களுதில். அப்புறம் ரேஷன் கடையில் வாங்கினா ரேஷன் அரிசி, இதெல்லாம் போட்டு அரைச்சி வந்து சட்டியில் போட்டு காய வச்சுருக்கேன், கூழாட்டம், சரிங்களா? பச்சை மாவாகவே போடக்கூடாது, அவங்களுக்கு வந்து வயிற்றுக்கு சேராது. அதனால் இப்படி காய வச்சுருக்கேன். இதையும் ஊற்றிக்கலாம். 2வது வந்து புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, கண்ணு போட்ட மாட்டுக்கு புண்ணாக்கெலாம் வாங்கி வைப்பாங்க. நாங்கள் வாங்கி வச்சோம், இப்போ தீர்ந்துருச்சு. 2வது போய் வாங்கிட்டு வர்றதுக்கு எங்களுக்கு நேரமும் இல்லை. சரி, இருக்கிறத வச்சு ஓட்டுவோம் அப்படின்ட்டு புண்ணாக்கு இல்லாமல் தான் இப்படி தண்ணி குடிச்சிட்ருக்கு. உப்புங்க, இது வந்து நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம், வேணான்னா சேர்த்துக்க வேணாங்க. உப்பு போட்டால் தண்ணி வந்து சுத்தமாக குடிச்சிடுங்க. கொஞ்சம் கூட மீதியே வைக்காது இந்த மாடுக. எந்த மாடுகளுக்கும் சரி அப்படி தான் குடிச்சிடுங்க. பா 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 இந்த மதியான நேரத்தில் தண்ணி குடிக்கிறதுனால இது வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணி கிட்ட வைக்கிறேங்க. இதுவே பொழுசாயமாக இருந்துச்சுன்னா அந்த பெரிய குடத்துல ஒரு குடம் தண்ணி மட்டும்தாங்க வைப்போம். அந்த பொழுதோட டைமில் பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்ப குடிக்காது. அதனால் தண்ணியை கொஞ்சம் அளவாக ஊற்றி மாடு தீவனத்தை கெட்டியாக போட்டு விட்டோன்னா குடிச்சிக்கிறோம். ஏன் இவ்வளோ கெட்டியாக வைக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி ரொம்ப ஊற்றுனீங்கன்னா அது வந்து கோமியமாக போயிருங்க. இந்த மாதிரி கெட்டியாக வச்சிங்க அப்படின்னா அது அவங்களோட உடம்புல சார்ந்துக்கிறங்க. இது வந்து நல்ல பால் கறக்கிற மாடுகளுக்கு வந்து இவ்வளோ கெட்டியாக வைங்க. இதுவே வந்து 4 மாதம் 5 மாதம் செனை மாடுகளுக்கு வந்து தண்ணி நிறையா ஊற்றி அந்த மாதிரி ஒரு அளவுக்கு தீவனம் போட்டு வைங்க. அது எதுக்கு அப்படின்னா, கன்றுக்குட்டி வந்து வயிற்றுக்குள்ளே தண்ணிக்குள்ளேயே இருக்கணும். அதனால் அவங்களுக்கு வந்து தண்ணி நிறையா குடிக்கணுங்க. இப்போ இவங்களுக்கு தேவையில்லைங்க, இவங்க பால் கறக்கிறனால இந்த மாதிரி கொஞ்சம் அளவாக போட்டு கெட்டியாக குடிக்க விட்டீங்க அப்படின்னா அது வந்து உடம்புல சார்ந்துக்கிறோம். உப்பு போட்டிருக்கனால இப்போ இங்கே பாருங்கள் சுத்தமாக குடிச்சிடும். அந்த உப்பு போலேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நிமிந்து மூஞ்சியே பார்த்துட்டு இருக்கும் எங்கள் மாடுங்க. குடிக்கும், அவ்வளோதாங்க. சரி. புண்ணாக்கு இல்லை, புண்ணாக்கு இருந்துச்சுன்னா இன்னமும் சீக்கிரம் தண்ணியெல்லாம் குடிச்சிருந்துருப்பாங்க. புண்ணாக்கு தீர்ந்து போச்சு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் மோந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் பச்சரிசியும் தேங்காயும் வந்து கன்றுக்குட்டி போட்ட ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ஒரு 2-3 தடவை ஆட்டி ஊற்றுனேங்க. இப்போயும் ஊற்றலாம், ஒன்றும் தப்பு இல்லை.
இருந்தாலும் வந்து அப்போ ஊற்றுற மாதிரி இருக்காது. இப்பயும் ஊற்றுனாலும் கொஞ்சம் பால் சேர்த்தி தான் கறப்பாங்க. இப்போ 1 மாதம் கிட்ட ஆக போதில்ல, அதனால் நானும் விட்டுட்டேன். ரெண்டாவது நம்மக்கிட்ட தேங்காய் மரம்லாம் இல்லைல்ல, அதனால் தேங்காய் அரைச்சி ஊற்றுறது இல்லைங்க. தேங்காய் மரம் இருந்துச்சுன்னா கூட ஒரு தேங்காய் 2 தேங்காயை உடச்சி ஊற்றிடுவேன். நம்மக்கிட்ட தேங்காய் மரம் இல்லைல்ல, அதனால் அதையும் விட்டுட்டேன். ஒரு 3 நாள் என்னமோ 2 மாட்டுக்கும் அரைச்சி ஊற்றினேன். அப்புறம் ஊற்றலாங்க. அவ்வளோதாங்க. சுத்தமாக குடிச்சிருச்சு. இதையும் ஊற வச்சு நல்லா 2 மணி நேரம் 3 மணி நேரம் பொறன்னு ஊற வச்சு விட்டீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வந்து தண்ணியை சுத்தமாக குடிச்சிடுவாங்க. அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டு போங்க. வேறு எந்த மாதிரியெல்லாம் நீங்கள் உங்கள் மாடுகளுக்கு தண்ணி வைப்பீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். எங்கள் ஊர் பக்கத்தில் வந்து இவ்வளோதான். இதுக்கு மேலெல்லாம் வந்து எந்த ஒரு பக்குவமும் எங்களுக்கு பார்க்க தெரியாது. நீங்கள் இந்த சுண்ணாம்பு தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சுண்ணாம்பு தண்ணியெல்லாம் எப்படி மாட்டுக்கு வைக்கிறது அப்படின்னு எனக்கு தெரியாது. அது யாருக்காச்சும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா மறக்காமல் என்னோடய கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் அந்த மாதிரி சுண்ணாம்பு தண்ணி வச்சு பழகிக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.